பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி வாயிலாய் சந்திக்கவும், உங்கள் குடும்பங்களுக்காய், தனிப்பட்ட உங்கள் காரியங்களுக்காய் ஜெபிக்கவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு வாய்ப்புக்காக, நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகர் பலவிதமான கேள்விகள்லாம் கேட்குறீங்க, நல்லா இருக்குது. ஆனால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லத்தான் நேரம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கு நேற்றைய தினத்தில் 3 பேர் 3 கேள்விகளை கேட்டீங்க. எதுக்கு நான் பதில் சொல்கிறது? ஒரு அம்மா கேட்டாங்க, என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமா, ஒரு மாற்றம் வருமா? எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாத சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். ஏன்னா புருஷனே இறந்துட்டான், என்னுடைய பிள்ளையும் பறி கொடுத்துட்டேன், இன்றைக்கு நான் மட்டும் தனித்து இருக்கிறேன், ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையனை வச்சுக்கிட்டு நான் உட்காந்துருக்கிறேன். இனிமேல் வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷம் வருமா, ஆசீர்வாதம் வருமா? கொஞ்சம் ஆறுதல் படுத்துங்க. நீங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறதா? இன்னொரு அம்மையார் கேட்டாங்க, பரலோகத்துக்கு யார் போவா? எல்லாரும் சொல்கிறாங்க பரலோகம் நரகம்னு சொல்கிறாங்க, யார் போவா? அப்படி என்ன அங்கே விசேஷம் இருக்குது? இதை குறித்து சொல்லுங்கன்னு கேட்டி இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அதாவது அந்த கடைசி வசனம். அதை கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? அல்லேலூயா வருவாய் தன்னுள்ளம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவல்லே. வருவாய் தன்னுள்ளம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவல்லே. பட்டின வீடும் இல்லம் பொருளும் கண்டிடும் ஓட்டார் உறவினரும், கட்டின வீடும் இல்லம் பொருளும் கண்டிடும் ஓட்டார் உறவினரும், குடுவிட்டு உன் ஆவி போனா கூட முன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவல்லே. வாழ்நாளெல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது வாழ்நாளெல்லாம் வீழ்நாளா வருத்தத்தோடு கழிப்பது மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே முன் ஆண்டவரை. வருவாய் தருணம் பிதானே, வல்ல ஆண்டவர் இயேசுவல்லே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவல்லே. எல்லாரும் ஒரு நாள் போகணும்.
ஆனால் நிச்சயமாக எங்கே போகிறோம் அது தெரியணும். ஏன்னா வேதத்தில் பார்க்கிறோம், ஐஸ்வர்யவான் லாசருவை குறித்து படித்திருக்கிறீர்கள். ஐஸ்வர்யவான் நேரத்துக்கு ஒரு ஆடை, சம்பீரமான சாப்பாடு, நல்லா இருந்தான். ஆனால் லாசருடைய நிலைமை என்ன? நாய்கள் நக்குகிற பருக்களை உடையவன், மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக காத்திருந்தவன் யாரு? லாசர். ஆனால் இப்படிப்பட்ட 2 பேருக்கும் மரணம் வந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்க, எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் மரணம் உண்டு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ படித்த ஆளாக இருந்தாலும், எவ்வளோ சாதாரணமான ஆளாக இருந்தாலும் சரி, கட்டாய மரணம் என்பது ஒரு நாள் சந்திக்கும். அதுக்குள்ளே நாம் எங்கே போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். எனக்கு கண்வர்களே, இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போய் நின்னா? நரகத்தில் போய். ஆபிரகாம் மடியில் யார் இருந்தா? லாசரு. இந்த ஐஸ்வர்யவான் கேட்டான், ஐயா எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. யாரையாவது அனுப்பல, இந்த மடியில் இருக்கான யார்? லாசருவாவது அனுப்புனான். அவர் சொன்னார், அநேக தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க. எனக்கு கண்பார்களே, இங்கே உங்களுக்கு ஒரு வசனம் கொடுத்தேன். நாம் பிரவேசிக்க போகிற இடம் எப்படிப்பட்டதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சுருக்கார். அது எவ்வளோ அழகாக இருக்கும், எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கார். ஆனால் அதுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய லிஸ்ட்டையும் எழுதியிருக்காரு, பிரவேசிக்க முடியாத காரியங்களை எழுதியிருக்கார். இப்போ வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனம், அதாவது 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள். பிரவேசிக்கிறவங்களுடைய தகுதியும் சொல்லி இருக்கு, பிரவேசிக்க முடியாதவருடைய தகுதி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது யோவானுக்கு கிடைத்த ஒரு தரிசனம் என்று தான் சொல்லலாம். இது சுவிசேஷம் அல்ல, விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை மிக அழகாக எழுதியிருக்காரு யோவான் 21:5 இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 இப்படி வாசிக்கிறோம். மிக அழகான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுதுன்னு அவனுக்கு சொன்னதுனால அவர் என்ன செஞ்சார்? எழுதியிருந்தார். காரணம், பத்மோ தீவில் எல்லா அப்போஸ்தலர்களும் மரித்த பின்பு இந்த யோவான் எண்ணெயில் தூக்கி போட்டால் கூட என்ன செய்யலை, அதுலேயும் நின்று கொதிக்கிற எண்ணெயிலிருந்து இயேசுவே தெய்வம்னு சொன்னதுனால அந்த நாட்கள் அந்தமான் சிறைக்கு கொண்டு போகிற மாதிரி இங்கே பத்மோ தீவில் கொண்டு போய் தனித்து விடப்பட்டார். கல்லோடைக்கிற சத்தத்தை தவிர எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமாக இருக்கிறபடியினால இதுக்கு பேர் என்னது? வெளிப்படுத்தின விசேஷம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் சொல்றாரு. திரும்ப அந்த வசனத்தை 5ஆம் வசனத்தை பாருங்க. மிக ஆட்டுக்குள்ள அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அதுக்கடுத்து 6வது அவர் என்னை நோக்கி ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமும் ஆனவர். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இதெல்லாம் சொன்னவர் இந்த புஸ்தகத்தில் எழுத சொன்னார். அதே 10ஆம் வசனத்தை பாருங்க. மிக அழகா பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார்.
இப்படி தரிசனங்களை காண்பித்து எழுதச் சொன்னதினாலே அவன் எழுதினான். அவன் கண்ட தரிசனங்கள் இந்த புஸ்தகத்தை முத்திரை போடக்கூடாதுன்னு அவர் சொல்லி வைத்தார். ஏன்னா 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஜீவ தண்ணீர், அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீர் உள்ள அந்த ஓடை, அந்த நதி, அதில் ஓடுகிற மரங்கள், அதன் இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவனுக்கு காண்பித்தார். இப்படி காண்பித்த தேவன் அதில் பிரவேசிப்பதற்கு சில தகுதிகளையும் வைத்தார். அதான் என்ன தகுதி? தீட்டுள்ளது, அருவருப்பு நடப்பிக்கிறது, அதாவது அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பதே கிடையாதான். அதை மட்டும் சொல்ல, யாரு பிரவேசிப்பாங்களா? ஆட்டுக்குட்டியானவரின் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எனக்கு அன்பார்களே, நிச்சயமாக சில புஸ்தகங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம தேடித்தான் வாசிக்கணும். ஏசாயா 34:16 படி நாம் கையில் வச்சிருக்கிற புஸ்தகத்துக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? கர்த்தருடைய புஸ்தகம். இந்த கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்க வேண்டியவைகளில் ஒன்றும் குறைபடாது, ஒன்றுமே ஜோடு இல்லாம இருக்கவே இருக்காது. அது மட்டுமல்ல, இங்கே நம்ம வாசிக்க கேட்ட ஜீவ புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் இந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும் என்று இருக்கிறார். அதே போல மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும் போது 3ஆம் அதிகாரத்தில் 17-18 ஞாபக புஸ்தகம் என்று ஒன்று சொல்லுகிறார். அதில் செய்த நன்மைகள் தீமைகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஞாபகத்துக்கு எழுதி வைக்கப்படும். ஜீவ புஸ்தகமும் திறக்கப்படும், வேறொரு புஸ்தகமும் திறக்கப்படும். இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் நாம் எதில் பிரவேசிக்கலாம்? ஆண்டவர் வைத்திருக்கிற, நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற. ஏன்னா அவர் சொன்னார்ல, நான் போய் உங்களுக்கு என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்படி சேர்க்க போற இடத்த யோவானுக்கு காண்பிக்கிறார். அது எப்படி இருக்குமா? வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின அதின் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அது மட்டுமல்ல, பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள், 4 பக்கத்திலும் 3 எத்தனை வாசல்? 12 வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. அந்த பெயர்களும் எழுதப்பட்டிருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள். அதில் பார்த்தீங்கன்னா, முதலாம் அஸ்திவாரம், 2ஆம் அஸ்திவாரம் வரிசை. முதலாம் அஸ்திவாரம் என்னது? நகரம் 12 அஸ்திவாரம், வஜ்ரக்கல். இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், 5வது கோமேதகம், பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்னம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12 சுகந்தி. இந்த 12 ரத்தினங்கள். அதனாலதான் நாம் அடிக்கடி பாடிக்கிட்டு இருக்கிறோம். அவரிடத்துல அவர் வரும்போது நாம் அங்க போய் என்ன செய்யணும்? பொற்கள வீதி, அது பொற்பரல் வீதி, பழுங்கி கற்களும் அங்கே பள்ளிச்சிடுவே. பொத்தள வீதி, அது பொற்பரல் வீதி, பழுங்கி கற்களும் அங்கே பள்ளிச்சிடுவே. பொன் சிங்காசனம் மெய்சிலுக்குதே,
படிக பச்சை மரகதமும் பாடி புகழுதே. அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. வெள்குதிரைமே உலாவி வருகிறார், வெள்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. வெள்குதிரைமே உலாவி வருகிறார், வெள்கிரீடமும் அவர் தலையில் ஜொலிக்குதே. பொன்னாசனம் மெய்சிலுக்குதே, நட்சத்திரங்களும் கையை கொட்டி பாடுதே. அல்லேலூயா ஆனந்தமே, ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்திப்போமே. வல்லலேசு வருகிறார், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாழல் வருகிறார், நீ ஆயத்தப்படு. மகிமையானவர், மறுரூபமானவர் ஐயா. அவர் நமக்கு உண்டு பண்ணி இருக்கிற இடத்துக்கு அழகாக எழுதி வச்சிருக்கார். 4 புறமும் 3 வாசல், வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே. 12 வாசல்களுக்கும் 12 அஸ்திவாரங்கள். ஒவ்வொரு அஸ்திவாரமும் ஒவ்வொரு ரத்தினங்கள். அது மட்டும் இல்ல, இன்னும் எழுதியிருக்காரு முத்துக்கள். அங்க என்ன இருக்கான்? 12 வாசல்களும் 12 முத்துக்களாய் இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்குக்கல் சுத்த பொன்னாய் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. தேவாலயம் கிடையாது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சத்திற்கு சந்திரனோ சூரியனோ வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே வெளிச்சம். அதனாலதான் நாம் பாடுறோம். எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருக்கிறோம். நாம பாடின வரிசையா பாடுவோம். என்ன பாடுவோம்? மகிமையின் நம்பிக்கையே பாடுறோம்ல. மகிமையில் நம்பிக்கையே மாறிடாதே, என்னே செய்ய உண்மை அல்லோ பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி கொண்டு ஆக தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பதிலுமில்லை, பாதிப்பில்லை. ஆக பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பொங்குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. பொங்குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஆக தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவன் உம்மை நான் பாடுவேன். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிக்க. இவ்வளவு அற்புதமாய் 12 வாசல்களும் 12 முத்துக்களாய், 12 அஸ்திவாரங்களும் 12 ரத்தினங்களாய், சுத்த பளிங்கு பொல்லு. நடக்க போற வீதி என்னது? தரையெல்லாம் பொத்தள வீதி. அத்தனை வீதியில் நடக்க போற நமக்கு அந்த இடத்த கேட்கும் போதே
பார்க்க மாட்டோமான ஆசையாக இருக்கு இல்லையா? அப்படி தான் இருக்கும். சாதாரணமாக ஒரு வீடு கட்டினாலே போய் எத்தனை தடவை பார்க்குறோம். நமக்கு நாங்கள் அவ்வளவு அற்புதமாக கட்டி வச்சுருக்கார். அது எப்படி இருந்துச்சா? திரும்ப அந்த 11ஆம் வசனத்தை பாருங்க. ஆரம்பத்தில் கர்த்தர் நமக்கு எழுதி வச்சிருக்கார். வெளிப்படுத்தல் 21:11 என்ன எழுதி வச்சிருக்கார்? பிரகாசம், அதில் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும், ரத்தின கல்லை போலவும், பளிங்கி ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. ஏன்னா அவ்வளவு அங்கே தெளிந்த பளிங்கு கொப்பான, அப்படி தண்ணி தெளிவாக தெரியும் பார்க்குறக்கு. அங்கே வெளிச்சம் பேச்சே கிடையாது. இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா ராத்திரி பகலே அங்கே கிடையாது. அங்கே அடைப்பு துறப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற இடம். நிச்சயமாக ஒரு நாள் அங்கே போகிறதுக்கு நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குதோ நம்ம தெரியாது. ஆனால் இந்த புஸ்தகத்தை வாசித்தவனும் சரி, கேட்கிறவனும் சரி, கை கொள்ளுறவனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? பாக்கியவான். இதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறான். இந்த அற்புதமான நமக்கு உண்டு பண்ணப்பட்ட புதிய வானம் புதிய பூமி 21:1 பாருங்க. அதே வெளிப்படுத்தல் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயிற்று, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்து. அதனாலதான் நாமளும் மணவாட்டியா காத்திருக்கிறோம். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்ல சொல்ல உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. உன்னல்வை பாட பாடு இதயமெல்லாம் இலிக்குதையா. என் இதயமெல்லாம் இலிக்குதையா. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அந்த மணவாட்டிக்கு அலங்கரிக்கப்பட்ட தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்துச்சான். அந்த புதிய எருசலேமுக்குள்ள யார் போக முடியும்? ஏன்னா இதை குறித்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் நீங்கள் இந்த புஸ்தகத்துலேயும் பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே யார் பிரவேசிக்க முடியும், யார் பிரவேசிக்க முடியாது? இதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்களும் மறக்காமல் கேளுங்க. அதே சமயத்தில் எங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், சத்தியத்தை அறிய வேண்டும். அது மட்டும் இல்லை, எங்கள் 2 சபை உண்டு. எங்களுக்கு 2மே பார்வையில்லாத மக்கள். இந்த மக்கள் மத்தியில் தான் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு வரோம். எந்த காணிக்கையை நம்பி இல்லை, இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். கர்த்தர் ஏவினால் இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபைக்கு ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம்.
ஒருவேளை ஐயா நீங்கள் நினைக்கலாம், இதை பார்வையற்ற மக்கள் எத்தனையோ பேர் தகப்பனும் தாயும் கைவிட்டவங்க தான். இவர்களுக்கு ஒரு உடை கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க. முதல்ல மதுரையில் பாருங்க, ஒரு ஞானஸ்நான தொட்டி கட்டி வரோம். 2004 கட்டினோம், அது அப்படி இடிஞ்சு போச்சு. திரும்ப அதை புதுப்பிக்கிறோம். ஏன்னா ஆத்மாதாயம் முக்கியம். சபையில் அது ஞானஸ்நான தொட்டி கட்டாயம் இருக்கணும். இதில் உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஏவினால் 80,000 ரூபாயில் 1000 ரூபா வச்சு 80 பேர், ஐயா 2000 ரூபா வச்சு 40 பேர், 5000 ரூபா வச்சு 16 பேர், 10,000 ரூபா வச்சு 8 பேர் எழும்ப ஒருவேளை ஆசீர்வச்சிருந்தா ஆத்மாதாயத்தின் பங்கு பூரா எனக்கு வேணும்னா கூட நீங்கள் தாங்கலாம். ஆனால் திரும்ப சொல்லுவேன், கட்டாயமல்ல, விசலமாயிரும். எப்படி பிரதர் நாங்கள் தொடர்பு கொள்வது? நாங்கள் தூரத்தில் இருக்கோம். இந்த தொலைக்காட்சியில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஃபோன் வழியாக ஜிபே, ஃபோன்பேல தாங்கலாம். ஒருவேளை ஐயா எங்களுக்கு நான் வச்சுருக்க சின்ன ஃபோன் அப்படின்னீங்கன்னா சிலர் அப்படி சொல்கிறீங்க, நான் இன்னும் பட்டன் ஃபோன் தான் உபயோகப்படுத்துகிறேங்கிறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஆன்லைனில் போய் இந்த டிவியில் இருக்கிற ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கனாலே போதும், அவங்களே உங்களுக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷம் படிக்காக கொடுக்கணும், இந்த பார்வையற்ற மக்களுக்கு சோசியல் சர்வீஸுக்காக கொடுக்கணும், இப்படி தனித்தனியாக கேட்குறவங்களும் இருக்கீங்க. ஒருவேளை நான் கொடுக்குறதுக்கு பில் வைக்கணும்னு இருப்பீங்கன்னா 8438852500 ஒரு நம்பர் இருக்கும். இதை அடித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பரிதிமேய பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கான காரியத்தை சொல்வேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன்னு கேட்பீங்க, காலையில் நான் பிரசங்கத்துக்கு போயிடுவேன். நீங்கள் ஃபோன் அடித்து எடுக்காமல் இருந்து ஐயோ எடுக்க மாட்டேன்றாரேன்னு வருத்தப்படக்கூடாது. அக்கா தான் சொன்னேன், 10லேருந்து 5க்குள்ளே அடிங்க, கட்டாயம் எடுப்பேன், ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தர்மையான சத்தியத்தை நாங்களும் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரும் இதை கவனத்தோடு கேட்டு நாங்கள் அதற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியா என்பதை அறிந்து கொள்ள ஞானமுள்ள இதயத்தை தார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிரசவ காலத்தில் இருக்க என்பது சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிறேன் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.